இதில் நாற்று போட்டுக்கிறேன் பாருங்க 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 இப்படி தக்காளி பழம் ஆயிடுதுன்னு சொல்லி அண்ணா ஆயிரம் பாருங்க ஏன் கிளவுஸ் போட்டு நீங்கள் தக்காளி பழம் ஆயிரி இந்த இல்லையோ கனதரை வாங்கி போகணும் சுனா மாதிரி இப்படி பிரண்டு பிரண்டு பாருங்க கடிக்குமே வேற வந்து வெங்காயத்தோட்டம் வச்சுக்கார் இப்போ வந்து வெங்காயப்பூ வந்து ஆஞ்சி பண்ணிக்கணும் வாங்க தொடர்ந்து வேறோட காய்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம். இது என்ன மாதிரி இப்போ இது எத்தனை நாள் பயிரில் வந்து நீங்கள் வந்து வெங்காயப்பூ வந்து வெட்டி கொண்டு இருக்கிறீங்க நான் 55 நாளைக்கு உள்ள 55 நாள் உட்பட்ட பயிர் தான் இது இது வந்து பாருங்க கொஞ்சம் வந்து தக்காளி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் நல்லா பழமாக இறங்கி வரும் எந்த பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய சைஸில் தக்காளி இப்போ வந்து மரக்கறியின் விலை வந்து இப்போ என்னன்னு சொல்றது இப்போ நீங்க இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ நீங்க மரக்கறி வேண்ட போனா கத்தரிக்காயை வந்து 1000 ரூபா போகுது இனி வந்து இப்போ நம்ம வந்து மட்டியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நான் வந்து நிற்கிறது வந்து இப்போ வந்து தக்காளி தோட்டம் தான் இது வந்து வேம்பரா போகிற இடையில தான் வந்து இருக்குது பாருங்க இந்த அண்ணன் தோட்டம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ள வந்து நீட்டாக இருக்கு கத்தரியும் வச்சிருக்கிறார் தக்காளி வச்சிருக்கார் பைத்தை வச்சிருக்கிறார் பாருங்க அவரை தான் இப்போ வந்து பார்க்க வந்து நிற்கிறேன் பாருங்க அவர் தக்காளி தோட்டம் தான் வந்து இவர்கிட்ட தான் அந்த தோட்டம் பாருங்க தக்காளிக்கு வந்து இப்போ தண்ணீர் வச்சு நிற்கிறார் பாருங்க இவர்கிட்ட தான் வந்து தோட்டம் எப்படி தக்காளி வந்து நல்ல சிலுத்து காய்ச்சி கிடக்குன்னு பாருங்க நல்லா இது வந்து தக்காளிக்க பாருங்க இது வந்து வேம்பராயில பூத்து குழுங்குற தக்காளி பழம் எல்லாமே இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்லா சில்லுத்து காய்ச்சி போய் கிடக்கு தக்காளி பழம் சொல்ல தேவையில்லை அப்படித்தான் கிடக்கு நீட்டா இருக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஃபுல்லாக வந்து தக்காளி தோட்டம் தான் அந்த அண்ணன் தான் தோட்டம் இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இது வந்து பைத்த தோட்டம் இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பைத்த வச்சிருக்கணும் அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னா அது வந்து கத்தரியும் வந்து இப்போ காய்க்க வலிக்கிட்டு வாங்க அந்த கத்தரி இது வந்து காய்க்கல இஞ்சால பக்கத்தில் பெரிய கத்தரி இருக்கு அது வந்து காய்க்க வலிக்கிட்டு வாங்க காட்டுறேன் அதே சமயம் இஞ்சால பாருங்க இதுல வந்து வெங்காயம் வச்சிருக்கிற பாருங்க இது ஃபுல்லா வந்து வெங்காயம் வச்சிருக்கிற பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கத்தரியில வந்து இடையக்க பிஞ்சு எல்லாம் காயல் வந்து பிடிச்சிருக்கு இந்த 1000 வேலை நினைக்கிறேன் கத்தரிக்காய் எஞ்ச பாருங்க இப்போ வந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து இப்போ பிடிச்சிருக்கு கத்தரியில பாருங்க அங்கால அதுல பாத்தீங்கன்னா இடையில எல்லாம் பெரிய பெரிய கத்தரி எல்லாம் இருக்கு வாங்க காட்டுறேன் இங்க பாருங்க இதுல வந்து பெரிய பெரிய கத்தரி எல்லாம் கிடக்கு இங்க பாருங்க இங்க இதுலயும் கத்தரி எல்லாம் கிடக்கு இங்க பாருங்க இதுலயும் கத்திரிக்காய் கிடக்கு இது வந்து மட்டில் கத்திரிக்காய் இது வந்து வேம்பராயிலையும் இப்போ வந்து இதுல வந்து வளமையா செய்கிற வேம்பராயிலையும் பாருங்க இப்படி பெரிய ஃபுல்லா வந்து கத்தரி தோட்டம் பாருங்க பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கு அதே சமயம் அங்காலயம் வந்து திருப்பி அங்காலயம் பக்கத்துலயும் தக்காளி தோட்டம் இருக்கு இஞ்சால கத்தரி தோட்டம் அங்கால வெங்காய தோட்டம் பாருங்க எல்லாமே வச்சிருக்கிறோம் மொத்தத்துல அதே சமயம் இஞ்சால பைத்த எல்லாம் வச்சிருக்கணும் வாங்க தொடர்ந்து அந்த அண்ணியோட போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து தண்ணீர் இறைக்கிற வாய்க்கால் வாங்க கிணத்துல இருந்து அப்படியே தண்ணீர் இறைக்கிற வாய்க்கால் பாருங்க அங்கால பெப்பெல்லாம் வச்சு இஞ்சி பாருங்க பாட்டை பொம்மெல்லாம் வச்சு இறைக்கணும் வாங்க காட்டுறேன் பாருங்க இதுல வந்து கிணத்து தண்ணி வந்து காணாண்டபடியா வந்து அவ வந்து குழாய் கிணறு மூலமா தான் வந்து தண்ணி இறைக்கணும் பாருங்க குழாய் கிணறு மூலமா தான் பாருங்க இதுல வந்து இந்த பம்ப் தான் இந்த பம்ப் ரோபின் பம்ப் இந்த பம்ப்ல இருந்தா இப்ப வந்து தக்காளிக்கு தண்ணி இறைச்சி கொண்டு வைக்கிறோம் பாருங்க தக்காளிக்கு நான் வந்து ஆரம்ப கட்டத்துல போட்டிருப்பேன் தக்காளி கண்டு அது வந்து கயிறு கட்டி இருந்தது இப்ப பாருங்க கொஞ்சால வந்து இப்ப காய்ச்ச உடனே இப்படி எல்லாம் விழுந்து கிடக்குது இப்ப கயிறு கட்டையில சொன்னா இது அறவே முறிஞ்சு விழுந்துடும் வாங்க இப்படி ஒரு கூடார மாதிரி சின்ன கொட்டில் மாதிரி ஒன்று போட்டிருக்கணும் இது வந்து இப்ப வெயில் நேரம் அப்படி கடும் வெயில் வைக்கியான டைம்ல வந்து அப்படியே வந்து இதுல வந்து இருப்பினோம் இதுகள் வந்து இந்த நிலக்க வந்து இதுல வந்து இருப்பினோம் ஆக்க இப்படிதான் இருக்கிற இது உண்மையா இருக்க வந்து ஒரு நல்ல இதா தான் இருக்கு என்னன்னு சொல்ற ஒரு இயற்கையான இடத்துல இயற்கை காத்தோட இப்படி இருக்க வந்து ஒரு வேற லெவல் ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சொல்ல தேவையில்லை வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த இந்தியால வந்து பொலித்தீன் பேக்கெட் தான் வந்து போட்டிருக்கணும் தண்ணிக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க இப்ப இது வந்து பொலித்தீன் பேக்கெட்ல தண்ணி வந்து போய்கொண்டிருக்கு இந்தியால பாருங்க இந்தியால வந்து தக்காளி எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் நல்லா பழமா இருக்கு பாருங்க எந்த பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய சைஸ்ல தக்காளி இப்ப வந்து மரக்கறியின் விலை வந்து இப்ப என்னன்னு சொல்றது இப்ப நீங்க இப்ப வந்து நார்மலாக வந்து இப்ப நீங்க மரக்கறி வேண்ட போனா கத்தரிக்காயை வந்து 1000 ரூபா போகுது
இனி வந்து இப்போ நான் வந்து மட்டியில வந்து கத்திரி வந்து வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா தம்புள்ளையில வந்து அழிவடைஞ்சான் தோட்டம். இப்ப நான் வந்து சண்டைக்காரோட கேட்க அவர் சொல்லினா தம்புள்ளையில வந்து தோட்டங்கள் அழிவடைஞ்சாம், அதனால தான் வந்து மரக்கறின்ற விலை வந்து உச்சத்தை தோட்டத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இப்ப வந்து இந்தியாவில எல்லாம் வந்து இப்ப வந்து தக்காளி கத்திரி என்று நிறைய வந்து தோட்டங்கள் செய்யக்க வந்து பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க அந்த அண்ணையும் வந்து இந்த தோட்டம் செய்யற வர்றான். வாங்க அவரோட போய் கதைப்பேன். நான் வந்து அன்னையோட நிக்கிறோம். இப்ப இவர்தான் வந்து இந்த தக்காளி தோட்டம். இது அங்கே பக்கத்துல இருக்க எல்லா தோட்டமும் இவர்தான் தக்காளி தோட்டம். இப்ப இது வந்து முதல் வச்சுதான். முதல் வச்சு பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்குன்னு சொல்லி இது இந்த நூல் கட்டுறது வந்து பார்க்க தெரியும். வாங்க தொடர்ந்து அன்னையோட வணக்கம் என்ன. வணக்கம் வணக்கம். இப்ப நீங்கள் வந்து இப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா தக்காளி தண்ணி இறைக்கிற நீங்க? காலைக்கு இறைக்கணும்னா 4-5 நாளைக்கு ஒருக்கா இறைக்கணும். 4-5 நாளைக்கு ஒருக்கா இறைக்கணும். இது வந்து இப்ப வச்சு என்ன காய்ச்சி ஓயிர கட்டமோ இந்த தக்காளி? இந்த இந்த பூ பிஞ்சையோட சரி தக்காளி இந்த இது. இந்த பூ பிஞ்சோட சரி. இது வந்து வச்ச கனகாலமா போச்சு. கனகாலமா போச்சு. இப்ப இதுக்கு நோயில் ஏதாவது வருதோ தக்காளிக்கு புதுசா? நோய் தான் இந்த சின்ன கரைக்கல் மாதிரி பிடிக்குது பாருங்க. இப்படி கறி வரும். அது ஒரு நோய் ஒன்று. இந்த நோய் இதுக்கு என்ன மருந்து? மருந்துக்கு அடிச்சாலும் ஆனா நிக்கும், சில வேலை நிக்காது. என்ன மருந்து? அதான் எந்த மருந்துன்னு சொன்னீங்கன்னா தானே 4 பேர் பாப்போம். கூடுதல் அடிக்கிறனால வந்து மேங்கோ சோப் பவுடர் இருக்குல்ல, மேங்கோ சோப் பவுடர் அதை அடிச்சா அந்த பவுடர் அதை அடிச்சா இல்லாம போயிடும். அடிச்சா இந்த கரைக்கல் குறைவா இருக்கும். தொடர்ந்து அடிக்கணும். மற்ற இது வந்து என்னன்னா கொஞ்சம் கடன் நிலம், கல்லு பூமி. இது கல்லு பூமி. அப்ப அடிக்கடி இறைச்சி ஒன்றிக்கணும். இப்ப நாங்க சில வேலை வேற வேலைகளுக்கு போனா இறைப்பம் பிந்தும் முந்தும், சில கிழமைக்கு ஒரு அரைப்பம், 10 நாளைக்கு ஒரு அரைப்பம். இப்ப வந்து அண்ணன் சொல்றாரு என்னடா, இப்ப வந்து இதுக்கு வந்து மேங்கோச பவுடர் அடிக்கணும். கொஞ்சம் பாருங்க, இதான் வந்து அந்த கருக்கல் இப்படி வந்து இலையெல்லாம் கறிஞ்சு பாருங்க, நுனியெல்லாம் வந்து கறி இப்படி. இப்ப நோமலா வந்து ஒரு இலை வந்து மஞ்சளா பழுத்து வர்றது வேற, இது வந்து பச்சை இருக்கைக்கே அப்படி தண்டவாடு கறி கொண்டு போடும். இப்ப இந்த நோய் தான் வந்து தக்காளிக்கு வந்து பதியா வருதான். இப்ப இவற்றையும் வந்து அதே பிரச்சனை தான் இருக்கு. இப்ப வந்து இந்த பூப்பிஞ்சோட சரியா இப்ப அவர் வந்து இப்போ வந்து தண்ணிக்கு வந்து தண்ணி அடிக்கொண்டு நிற்கிறார் பாருங்க. தக்காளிக்கு வந்து தண்ணி அடிக்கொண்டு நிற்கிறார். இப்ப இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து இப்ப தக்காளியில இருக்க பிரச்சனை. இது வந்து கல்லு பூமியாம். கல்லு கூட கொண்டு பாருங்க, சும்மா கை வைக்கவே இப்ப அத்திவாரம் போடுற கல்லு வருது பாருங்க, இப்படி சைஸ்ல வருதுன்னு சொல்லி. இப்ப இதுல வந்து எவ்வளவு கல்லு பூமிக்கு வந்து தோட்டம் செய்யணும்டேக்க எவ்வளவு இதா போகுதுன்னு. இப்ப வந்து தக்காளி விலை என்ன விலை நோமலா போகுது நீங்க சந்தையை கொடுக்குற விலை? தக்காளி இப்ப பார்த்தா 160 ரூபா 150 ரூபாக்குள்ள கொள்ளனா. நான் விக்கிற விலை வியாபாரிகளை பொறுத்தது. இப்ப என்ன விலை போகுது நோமலா விக்கிற 250 குறையா வைப்பாங்க. 250 குறையாம். அவை வந்து 160க்கு குடுக்கினவா. ஆனா வந்து தக்காளி வந்து அப்படி 250 ரூபா குறையா வந்து விற்கினவா. பாத்தீங்கன்னா அவ சொல்றவங்களுக்கு விளாங்கும். அதே மாதிரி கத்தரிக்காய் வந்து வச்சுக்க. கத்தரிக்காய் இப்ப என்ன மாதிரி அது எத்தனை நாள்ல வந்து இப்ப காய்க்க வலிக்கிடுது? இப்ப நீங்க நோம்பல அறுவடைக்கு இப்ப எத்தனை நாள் தயாராகி கொண்டு இருக்கு? இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ள கத்திரிக்காய் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு 15 நாளைக்குள்ள. இப்ப வந்து 1000 ரூபா போகுது ஆகும் கிலோ. என்ன கிலோ 1000 ரூபா போகுது. 800 ரூபா 750 800 ரூபா கொள்ளனா விலை. இப்பத்தே விலைக்கு வந்து 750 ரூபா 800 ரூபா தான் வந்து கத்தரின வந்து கொள்ளனா விலையாம். பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து இப்ப வந்து கடன் விலை. என்னத்துக்கான இந்த விலையேற்றம் திடீரென்று வந்தது? இப்ப மழையோட சீசன் பெய்யுது இல்ல, அந்த சீசனுக்கு உங்களை வன்னி பக்கம் இருக்கிற கத்திரிலாம் அழிஞ்சிட்டு. வன்னி கத்திரி தமிழ்ல கத்திரி அங்காள் பக்கம் அழிஞ்ச வழியா இஞ்சால கொஞ்சம் பிக்குது. இப்ப இஞ்சால அப்ப அங்காள் பக்கம் விலை குறைவா, அங்காலையும் இதே விட விலையோ? அங்கேயும் இப்படித்தான், இதே மாதிரி விலை தான். இதே மாதிரி விலை. இப்ப இந்த கத்திரி இப்ப சந்தைக்கு கூடுதலா வந்தோன்னு இருக்கு. இப்ப ஹைபிரிட் தான் இருக்குது. ஹைபிரிட் எங்க இந்த மட்டி விலானோ இல்ல எல்லா இடத்துல இருந்தும் வரும். எல்லா இடத்துல இருந்தும் வருது. பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப எல்லா இடத்துல இருந்தா கத்திரி வருதான். இனி மட்டில்காரர் வச்ச கத்திரி அறுவடைக்கு தயாரா இருந்தானே அது. ஆனா இப்ப எப்படியும் ஒரு விலையோண்டு வீழ்ச்சி வருமா? வரும் எப்படியும் ஒரு 300 ரூபாக்குள்ள விற்கும் கத்திரிக்காய். கிலோ 300 ரூபாக்குள்ள. கிலோ 300 ரூபாக்குள்ள கத்திரி விற்குமான்னு சொல்ற. 1000 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் இவ்வளவு வித்தியாசம், 700 ரூபா டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு கூடிட்டேன்னு சொல்லி. இப்ப கூடுதலா வந்து எல்லாருமே வந்து தக்காளி கத்திரி தான் வைக்கணும். அதே மாதிரி வெண்டி 3 பயிர் ஒரு ஏரியா வைக்கணும். இப்ப உங்களுக்கு இப்ப இது இந்த நோயால வந்து அழிவடைஞ்சுன்னு போனா நட்டமோ இல்ல? நாங்க முதல்ல ஆஞ்சிட்டேன். முடிவு கட்டம் இது. முடிவு கட்டத்துல இந்த நோய் வந்திருக்கு. முதல்ல நீங்க அந்த நோய்க்கான மருந்து அடிச்சீங்களா? அந்த மேங்கோ பவுடர் 2 தடவை அடிச்சினாங்க. 2 தடவை அடிச்சீங்க. எங்களுக்கு கடன் தாக்கம்னு சொன்னா புழு தாக்கம் தான் கூடுதலா இருந்தது. புழு அதுக்கு என்ன செய்யலாம்? புழு மருந்து தான் அடிச்ச ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா அடிச்சு கொண்டிருப்போம். புழு மருந்து அடிச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சி. நான் புழு மருந்து அடிக்க விலகிட்ட அப்புறம் மற்ற மருந்த கொஞ்சம் அடிக்க விட்டேன், கொஞ்சம் கவனம் இல்லாம. புழு மருந்து அடிக்க வலிக்கிட்டோம்னா மற்றதை விட்டோம்னா அதான் அந்த எரிவு வந்துட்டு அடிக்க வந்த அப்புறம் எரிவு வந்துட்டு பாருங்க. எப்படி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க
எவ்வளவு விலை இப்படி கறி கிடக்கு இங்க பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, இந்த தக்காளி மரத்தை நல்ல காய் கிடாக்கு பாருங்க, நல்ல காய் கிடாக்கு. ஆனா இங்க பாருங்க நுனி இலையில வந்து அப்படியே கறி கொண்டு போகுது. இங்க பாருங்க பழுக்க இலை, இலை வந்து பழுக்க இலை, பச்சை இலையா இது பச்சை, முன்னுக்கு வந்து கருகலா கிடாக்கு. இங்க இதுலயே பாருங்க, இது வந்து எல்லாம் இடையில பச்சை, முன்னுக்கு கறி கிடாக்கு. இது வந்து பழுத்து கருகையில இப்படித்தான் இருக்கும் இலை. இப்படி இருக்கிற இலை வந்து நுனியில வந்து பங்கசின்ற தாக்கம் தான். பங்கசின்ற தாக்கம் தான். இது வந்து ஒரு பங்கசின்ற தாக்கம் தான். நான் என்ன சொல்றேன், பங்கசின்ற தாக்கத்தால தான் இவ்வளவு பிரச்சனையா கிடாக்குது. வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இதே சமயம் இப்ப இதான் வந்து தக்காளி தோட்டம் நாங்க பார்த்தது. அது பக்கத்துல இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா அங்காலயம் வந்து ஒரு தக்காளி தோட்டம் மட்டும் இருக்குது. அதையும் போய் பார்ப்போம். அதுலயும் வந்து இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கோ என்ன மாதிரின்னு சொல்லி அங்கால போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெங்காய தோட்டம் பாருங்க. இது வந்து வெங்காயம் வந்து நட்டுருக்கணும் பாருங்க. அப்படி அந்த முளை எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன ஊண்டி விட்டுருக்கணும் பாருங்க. அவர் வந்து தக்காளி அறுவடை செய்யறாரு. இவர் வந்து மட்டியில தான். அதே பேர் வந்து சபாஸ் சொல்றது. அவர் வந்து இப்ப வந்து தக்காளி அறுவடை செய்துன்னு இருக்கார். வாங்க எப்படி அறுவடை செய்யறான்னு போய் பார்ப்போம். இப்போ வாங்க அப்படி நடந்ததுக்குள்ள போனோம்னு சொன்னா பாருங்க, வேக்காலுக்குலாம் போகணும் என்று சொன்னா எல்லா இடம் வந்து வெங்காயம் வந்து ஊண்டிட்டோம். இப்போ இது வந்து ஊண்டேக்க வந்து ஆக்கள் நடந்த அடையாளம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து நடக்கக்கூடாது என்று சொன்னா வேக்காலெல்லாம் போகணும். எல்லாம் வந்து முளை வந்துட்டுது. இப்போ பாருங்க இந்த தக்காளியில வந்து பாருங்க அந்த எரி நோயை காணையில குறைவு. அங்கால பின்னுக்கு அதே சமயம் பின்னுக்கு பாருங்க, முன்னுக்கு நிற்கிறதுல எரி நோயை காணையில பின்னுக்கு எரி நோய் வந்துட்டுது. எரி நோய் வந்து வந்துட்டுது. இலையெல்லாம் கறி கொண்டு போகுது. இஞ்சால பாருங்க தக்காளி பழம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல ஒரு தக்காளி பழத்தை பாருங்க. இது வந்து புழுக்கு தலைஞ்ச பாருங்க, இதை உடச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இடையில வந்து இதுக்கு வந்து புழு போய் இது வந்து ஒன்றுக்கு முதமாக வந்துட்டு. இது வந்து நீ விதைக்கு கூட எடுக்கிறேன்னா கொஞ்சம் சந்தேகம். அஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து சமைக்க சரி வராது. இது வந்து தக்காளி பாருங்க, இது வந்து கூடாது. வாங்க அவர் வந்து அறுவடை செய்கிறார். கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் வந்து அவர் வந்து அறுவடை செய்துன்னு இருக்கிறார். வாங்க அவரை போய் பார்ப்போம் எப்படி அறுவடை செய்கிறாருன்னு சொல்லி. அவரை கேட்போம் என்ன மாதிரி எப்படிப்பட்ட பழங்கள் ஆகணும் என்ன மாதிரின்னு சொல்லி அவரோட கதைப்போம். இப்போ அவர் வந்து வந்து இந்த லைனுக்காக நிற்கிறார். வாங்க இதுக்குள்ள போவோம். எட்டு முட்டா தான் கிடாக்கு, இதுக்கு சின்ன இடவழியாக கிடாக்கு பாருங்க. அவர் வந்து இப்போ தக்காளி பழம் வாங்கி கொண்டு இருக்கிறார். இந்த பாருங்க இந்த பாஸ்கெட்டுக்காக வந்து அவர் வந்து தக்காளி பழம் ஆயிரம் பாருங்க. பழத்தை இதான் வந்து தக்காளி பழம். ஒரு இது இல்லை பாருங்க, ஒரு புழுக்குத்தலோ ஒன்று எதுவுமே இல்லை இந்த பழத்துல பாருங்க. வாங்க நாங்கள் இவர் நாங்கள் இவர்கிட்ட தக்காளி பழத்தை வேண்டி கொண்டிருப்போம் பாருங்க. இதுவும் வந்து அந்த நோய் வந்துட்டோன்னே நோய் வந்துட்டேண்ணே. இது என்ன இதோ இந்த கடைசி ஆய்வு போலடாக்க என்ன 2 தரம் ஆயா. சரி பூசணி மங்காள வச்சிருக்கிறீங்களா? அது இப்போ படந்துருக்கு. இன்னும் காய்கறி கிடையாது ஆகுமா? 2 மாதம் அங்காலையும் வெங்காயம் வச்சிருக்கணும். அது பெரிய சொல்றோம் அகலிக்கிறவன். அது அங்கால பாருங்க, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா வெங்காயம் அது பெருசா வந்துட்டு என்ன பூக்க எத்தனை நாள் சரிமா அது பூக்குறாண்டா? பூக்காது. இதுல நாத்து போட்டுக்கிறேன் பாருங்க. பாருங்க இப்படி தக்காளி பழம் ஆய்விடுதுன்னு சொல்லி அண்ணா ஆயிரது பாருங்க. ஏன் கிளவுஸ் போட்டு நீங்கள் தக்காளி பழம் ஆயிரீங்க? இந்த இல்லையோ கனதரை வாங்கி போகணும். சுனா மாதிரி இப்படி பிரண்டு பாருங்க கடிக்குமே. நாங்க நெல்லு காய விட காலில் கிரிஞ்சு பாருங்க. இப்படி வந்து இப்படி காய மாதிரி வரும். அதே மாதிரி கைக்கு வந்து அப்படி சொறியோன மாதிரியே இருக்கு மேன. ஆயா அந்த சுனா மாதிரி ஒட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து தக்காளி ஆயிரம். நாங்கள் வந்த டைம் வந்து ஓகேயா இருக்கு. அதாவது வந்து தக்காளி ஆயக்கம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இப்போ அவர் வந்து சொன்ன உங்களை ஏன் கை க்ளோஸ் போட்டுருக்கிறான்னு நாங்கள் கேட்க அவர் சொல்றாரு இதுல வந்து சுனா மாதிரி இருக்கு தானே. இப்போ நாங்கள் வந்து 1 தரம் 2 தரம் ஆயிரம் பிரச்சனை இல்லை. அவர் வந்து தொடர்ந்து இப்போ இந்த லைனுக்கு காஞ்சு அப்படி இந்த லைனுக்கு காஞ்சு அப்படி ஒவ்வொரு லைனா ஆஞ்சு நிற்பார். அப்போ ஆயக்கம் வந்து அதுல வந்து அந்த சுனா மாதிரி பிறலுமா. அப்போ அந்த சுனா பிறலைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து சொரிய அது வந்து புண்ணா வந்துருமாம். அதுக்காண்டி தான் நான் வந்து அந்த க்ளவுஸ் போட்டு வந்து ஆயிரதான். இப்போ அவர் வந்து இது ஃபுல்லாக வந்து ஆயிரம். இன்னொரு 2 தரம் வந்து ஆயலாமா. அதாவது இப்போ 2 காஞ்சா இதை விட்டு 2 தரம் இன்னும் வந்து தக்காளி பழம் வந்து ஆயலாமா. வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இது வந்து என்னத்துக்காண்டி உழுது விட்டுருக்கான்னு சொன்னா அங்கால நாற்று வச்சிருக்கணும். வாங்க அங்கால போய் பார்ப்போம். அந்த நாற்று நடுறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த தரையை வந்து பண்படுத்தி விட்டுருக்கா வந்து உழுது விட்டுருக்கணும். உழுவுறன்னு சொல்றது. இந்த வெங்காயம் நட போறீங்களோ? இது வந்து பூக்காது. அந்த வெங்காயம் இது பூக்காது. புத்தூர் வழியை வைக்கிறதான் பூக்குற வெங்காயம். அப்படியோ பூக்குறதுக்கு தனியா இருக்கு.
அது பூவையும் வித்து காயும் பெறுமோ அது வந்து மூச்சா வரா அது மூச்சா வராது காய் பூத்து வேண்டா மூச்சா வரா இது வந்து பூ ஒண்ணும் பெறாது ஆனா நல்லா மூச்சா வரும் ஆனா இந்த தாள்ல வந்து இப்ப அந்த வரையல் வறக்குற அப்படி ஒண்ணும் செய்யலாம் இதுல நட்டு தான் பெறப்படும் அதான் நட்டாப்புறம் பெருசா வரத வரையெல்லாம் மறக்கலாம் இப்ப இது வந்து இதான் வந்து அந்த நாத்து போட்டிருக்கேன் பாருங்க இந்த இது ஃபுல்லா வந்து நாத்து மடை இதுக்கு வந்து நட்டுறதுக்கு தானே என்ன எப்ப நட போறீங்க இது இந்த நாத்து வந்து 5 நாள் நடு வார வள்ளியெல்லாம் பாத்தி கட்டுறேன் சனி ஞாயிறு நடுவோம் வள்ளி வந்து அதுக்கு வந்து பாத்தி கட்டுறதாம் அதே வந்து அடுத்த காணொலியில பாப்பீங்க வள்ளி பாத்தி கட்டுறதையும் வள்ளி பாத்தி கட்டினா வந்து சனி ஞாயிறு 2 நாள்ல இது வந்து நட்டு முடிச்சிருவீங்களாம் அதே வந்து நீங்க காணொலியில பாப்பீங்க இப்ப இது அண்ணன் தான் தோட்டம் அதே பாருங்க இவர்கிட்ட தான் இந்த தோட்டம் இது ஃபுல்லா வந்து இவர்கிட்ட தான் தோட்டம் அதே மாதிரி அங்க அவர்கிட்ட தோட்டம் பார்த்தா நீங்கள் வெஞ்சாலயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஆஞ்சு நிற்கலாம் அங்கால பாருங்க இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க அப்படியே அதுக்கு வந்து வெங்காயத்துக்கு என்ன சீசன் நிற்கணும் புல்லு வெங்காயம் கட்டி நமக்கு மேல அறுத்து பூ முறிக்கணுமே வெங்காய பூ இப்போ பாருங்க அதுல வந்து வெங்காய பூ முறிக்கணும் இப்போ பாருங்க அதுல சுத்தி பார்த்தா தெரியும் வெங்காய பூ பாருங்க இஞ்சால மிளகாய் எல்லாம் வச்சிருக்கீங்க மிளகாய் வெங்காய பூ வந்து முறிச்சு வைக்கணும் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சால பாருங்க இதுக்கு வந்து அவட்ட தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து மிளகாய் கண்டு வச்சிருக்கணும் அதே சமயம் வெங்காயம் வந்து பூத்துருக்கு வாங்க இஞ்சால பார்ப்போம் பூவெல்லாம் பூத்துருக்கு இதுக்கு வந்து கீரை போட்டிருக்கணும் கீரை பாருங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கீரை இது வந்து வெங்காயம் இங்கே பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி சின்ன கொஞ்சம் இதில் ஒரு பெரிய பூ கிடக்கு இங்கே பாருங்க இந்த வந்து வெங்காய பூ இப்படித்தான் வந்து பூக்கும் இப்படி பூத்தா வந்து காய் வந்து அந்தல இதான் நிர்ணயிக்காதான் சொல்ற காய் வந்து காயின் தன்மை வந்து குறைவாக காணப்படுமா இப்போ அதே சமயம் அது பூக்காத வெங்காயம் இது வந்து பூக்குற வெங்காயமா இது வந்து மேலால வட்டி கட்டினம் அங்கே அதில் பாருங்க அது வந்து வெங்காயம் வந்து பூ வந்து கட்டி கொண்டிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வாங்க அந்த அவை பூ கட்டுறத போய் அவையோட கதைப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி எப்படி எத்தனை நாளில் வந்து இந்த பூவை காட்டினோம் என்ன மாதிரின்னு சொல்லி அவையோட கதைப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த அண்ணன் தோட்டம் தான் இப்போ நான் தக்காளி தோட்டத்துக்கு பக்கத்தில் வேற வந்து வெங்காய தோட்டம் வச்சுருக்கார் இப்போ வந்து வெங்காய பூ வந்து ஆஞ்சு பண்ணிக்கணும் வாங்க தொடர்ந்து வேறோட கதைப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இது என்ன மாதிரி இப்போ இது எத்தனை நாள் பயிரில் வந்து நீங்கள் வந்து வெங்காய பூ வந்து வட்டி கொண்டு இருக்கிறீங்க நான் 55 நாளைக்கு உள்ள 55 நாள் உட்பட்ட பயிர் தான் இது 55 இது வந்து அறுவடை செய்யற காலம் வந்து 70 நாள் 2.5 மாதம் பிடிக்கும் இப்போ நார்மலா பூ 1000 சொன்னா வந்து 1 மாதம் 1.5 மாதத்துல 1.5 மாசத்துல 40 நாளை பிறகு பூ வரும் அந்த பூவை வெட்டி சந்தையை கொடுக்குறீங்க இப்போ வந்து பூ சந்தையில என்ன விலை போகுது இப்போ என்ன விலைன்னு நாங்கள் அறியலமாக்க ரெண்டே தான் முதல்ல ரெண்டே தான் நாளுக்கு வந்து வெட்டி கொண்டு இருக்கிறீங்க ரெண்டே தான் நான் வந்து அண்ணா வந்து நாளுக்கு வந்து வெங்காய பூ வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாராம் இது வந்து இப்போ 70 நாளை அப்புறம் வந்து பிடுங்க இப்போ நார்மலா இப்போ இதுக்கு எவ்வளவு செலவு உங்களுக்கு முடியும் இப்போ வந்து நாங்கள் ஒரு 1000 கண்டு வச்சோம்னு சொன்னோம் எங்களுக்கு உழவு கூலி நடுக கூலி இறைப்பு இல்லாம 1 லட்சம் ரூபாய்க்கு மேல முடியும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல முடியும் இந்த 2 மாசத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி இது வெங்காயம் வந்து கொடுக்கணும் சில பல மலையல் பெய்து இது அழிஞ்சாலும் அவ்வளவுதான் அப்படியே நடத்தமா போயிடும் அப்படியே நடந்திருக்கு உங்களுக்கு முதல் அப்படி 2-3 தடவை நடந்திருக்கு நட்டம் பெறும் லாபம் பெறும் நான் அதுக்காக செய்யாம முடியல இது அங்கால என்ன வச்சிருக்கீங்க உளுந்து வச்சிருக்கீங்க உளுந்து இஞ்சால மிளகாய் கண்டு இப்போ எத்தனை நாள் பயிர் இது மிளகாய் இப்போ 1.5 மாசம் ஆச்சு வெங்காயத்தோட இது வந்து கல்லு பூமி என்றபடியா என்ன மம்பட்டியெல்லாம் சாரனீங்களா இல்லை மம்பட்டியெல்லாம் சாடுறது கஷ்டம் என்ன கல்லு பூமி திரைக்கும் மண்டையில அடிக்கும் கல் வந்து காலில் அடிக்கும் இது வந்து கல்லு பூமி இப்போ மட்டில் மண் மாதிரி அங்க இருக்கிற மாதிரி சொப்டான தரையில இது வந்து நல்ல மண் ஆனா வந்து பாருங்க ஃபுல்லா வந்து கல் இஞ்சி பாருங்க இல்லத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து எவ்வளவு கல்லு கிடக்குன்னு சொல்லி இதை வந்து நீங்க வந்து வீடு கல்ல இருக்கிறண்டா போட்டு இதை போட்டா இருக்கலாம் மண்ணை போட்டு அரிச்சிக்கினாலே இதுல வர கல்ல தூக்கி போட்டா இருக்கலாம் உங்களோட அப்படி இருக்கு எங்க பாப்போம் நீங்க கட்டின வெங்காய கட்ட பாக்கலாமா வெங்காய பூ இன்னும் கட்டையில ஆஞ்சி வச்சிருக்கா எங்க வாங்க அவர் வந்து வெங்காய பூ வந்து காட்டுறாராம் வாங்க அதை போய் பார்ப்போம் இப்ப நாளுக்கு காட்டுற கணிசமா கொஞ்சம் தான் ஆஞ்சி வச்சிருப்பீங்க அங்க ஆஞ்சது பேக்கில் கிடக்குது இப்ப இதுல வச்சதான் காட்டுறோம் ஒரு புடியா கட்டுவோம் இப்படி ஒரு புடியா கட்டிக்கல எவ்வளவு கட்டு வருதோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் இப்ப பின்னரமே எடுப்பாங்களோ காட்டுக்கு சந்தைக்கு இல்ல புடியே தான் கொடுப்போம் பிரச்சனை இல்லையா இது வந்து வாடாம இருக்குமா நல்ல வச்சா சரி வெயிலுக்கு வைக்காம நல்ல வைக்கணும் கொஞ்சம் கொண்டு வச்சு கொண்டு இருக்கும் பாருங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து அண்ணன் வந்து வெங்காய கட்டுப்பாங்க கொஞ்சம் பூவை பாருங்க இப்ப வெங்காய பூ வந்தா வந்து வெங்காய பூ வைக்கிற வெங்காயம் நல்லமோ இல்ல வெங்காயம் பூக்காத வெங்காயம் நல்லமோ எது நல்லா பூக்காத வெங்காயம் வந்து வருமானம்
இருக்காது. வருமானம் வெங்காயம் வந்து 15 நாளைக்கு பிறகு வருமானம் வந்துட்டே இருக்கும். வரும், இந்த பூவால வருமானம் வரும். வெறும் ஆனா காய் பழுதாயிடும். இந்த பனி மழை பெய்தால் காய் அடியில பழுதா அடியில பழுதாப்போம். நடுக மிதிவடுறான காலில் மிதிவடைக்குள்ள பழுதாயிடும். இப்ப ஒரு வெங்காயம் நட்டா அதுக்குள்ள எத்தனை இப்ப நார்மலா எத்தனை கிலோ வரும்? ஒரு வெங்காயம் 1 கிலோ நட்டால் 3 கிலோக்கு மேல வரும். 3 கிலோக்கு மேல வரும். மேக்ஸிமம் 3 கிலோ. மேக்ஸிமம் 3 கிலோ அதுக்கு மேல வரும். இப்போ 1 கிலோ வெங்காயம் நட்டாலாம் 3 கிலோக்கு கூடத்தானா வருமா? இப்போ அதுக்கு பரவாயில்ல, என்ன 3 கிலோ வருதுன்றது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கு. சரியான செலவு இருக்கு. சரியா மினக்கடும். இப்போ நாங்கள் எங்கட கூலியை விட்டு தானே அந்த 1 லட்சம் போடுறீங்க. இப்போ இவர் மினக்கற இவர்கிட்ட தோட்டம்னு சொன்னா இவர்கிட்ட தண்டை கூலியை விட்டு தான் வந்து அந்த 1 லட்சத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ எவ்வளோ வந்து மினக்கட்டு தான் இவ்வளோ வந்து பயிர்கள் வருது. வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த வேம்புரையா ரோடுன்னு சொல்றது, அதுல வந்து அந்த காளி கோயில் இருக்கு பாருங்க. இந்த காளி கோயில் இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து புத்துச்சந்தி போகிறது, அதாவது வந்து கொடியாம போகிற சைடில் இருக்க புத்துச்சந்தி. இதே நீங்கள் மாறி யோசிப்பீங்க, அங்கால வெள்ளர கோயில் அப்படி போகிற வெள்ளர கோயில் சன்னதிக்கு போகிற அந்த புத்துச்சந்தி நினைப்பியல். அது இல்லை, இது வந்து கொடியாம்புற புத்துச்சந்தி. இதில் வந்து இந்த கேட்டுக்குள்ளுக்கு தான் இதுக்கெல்லாம் வந்து தோட்டத்துக்கு போகணும் பாருங்க. இந்த ரோட்டெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து தோட்டத்துக்கு போகணும். இதுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் வெங்காய தோட்டம், வெங்காய பூ வர வடையில பார்க்கலாம். இப்போ பாருங்க நிறைய பேர் வந்து இப்போ தோட்டங்களுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறோம். வாங்க இஞ்சால போவோம். நாங்கள் வந்து நடந்து சுற்றி வந்தபடியா எங்களுக்கு வந்து வேலி கடந்து தான் நாங்கள் வந்து பக்கத்து தோட்டத்துக்கு போனாங்க. அப்போவே சொல்லிச்சுன்னா இதால் மெயினால வாரது உங்களுக்கு சுகம்னு சொல்லி, இந்த வேலியெல்லாம் பாஞ்சு ரிஸ்க் எடுக்காம நார்மலாக நீங்கள் வந்து போகணும். அது ஒரு சின்ன பொட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ள நாங்கள் வந்து குனிஞ்சு தான் போகணும். இப்போ அப்படி சிரமப்பட்டு வராமல் அது சுற்றி தான் வரணும். அதை விட இது வந்து நாங்கள் வந்து வந்த இடம் வந்து கிட்டு. இப்போ வந்து இதால் திரும்பினா சரி. இப்போ அதில் நிற்கிற மரம் இருக்குது தானே, அந்த மரத்தால் விட்டால் அதில் வர பாதையால் திரும்பின வேண்டாம் சரி. இது வந்து ஃபுல்லாக வந்து கல் தரதான். ஆனால் வந்து தோட்டம் செய்ய உந்த மண் சிவப்பு மண். மண்டியில் இருக்கிற மாதிரி கருப்பு மண் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து சிவப்பு மண். வாங்க தொடர்ந்தாங்க போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.